செய்திகள். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கு மேலும் 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் 21 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்டமாக 19 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி 6 மற்றும் 7ஆம் தேதி கள ஆய்வை மேற்கொள்வதற்காக நெல்லைக்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் ராக்கெட் ஏவுதல் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஆட்டோ கட்டணத்தை உயர்த்துவதாக ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். வார விடுமுறை மற்றும் சுப முகூர்த்த தினங்களை ஒட்டி தமிழகத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 327 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள 2404 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாத காலத்தில் 50,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்றும் 6736 விவசாயிகள் வங்கிக் கணக்கில் 121 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு இடைத்தேர்தலுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்கள் பெயர் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 680 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 60,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 104 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. காக்கலூர் புட்லூர் பகுதியில் 6,15,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கும் பணியை கிருஷ்ணசாமி எம்எல்ஏ அவர்கள் தொடங்கி வைத்தார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி 8வது மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். சென்னையில் வருகின்ற பிப்ரவரி 16ஆம் தேதி ஆசிய கோப்பை ட்ரையத்லான் போட்டி நடைபெற உள்ளது. 163 வருடங்களுக்கு பிறகு அமெரிக்காவில் தனிநபர் வருமான வரி நீக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 135 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. சீனாவின் டீப்ஷீக் என்ற ஏஐ நிறுவனம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதை அடுத்து அமெரிக்காவை மையமாக கொண்ட ஏஐ நிறுவனம் திடீரென்று வீழ்ச்சியடைந்துள்ளது. பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற 31ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் உரையுடன் தொடங்க உள்ளது. 33 கோடியில் திருச்சி கிழக்கு தொகுதியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் புதிய கட்டுமான பணியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். சோளிங்கர் அருகே கரும்பு தோட்டத்தில் இருந்து 2 ஐம்பொன் சிலைகளை அதிகாரிகள் மீட்டனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் 1,14,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மினி பேருந்துகளுக்கான டிக்கெட் கட்டணத்தை மாற்றியமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் வருகின்ற மே 1ஆம் தேதி முதல் புதிய கட்டணம் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 37வது கூட்டம் நாளை நடைபெறுகிறது. தை மாதத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் நேற்று சாரண சாரணியர் இயக்க வைர விழாவினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைத்துள்ளார். கல்வி மருத்துவ சிகிச்சைக்காக திமுக இளைஞர் அணி அறக்கட்டளை சார்பாக 15 பேருக்கு நிதியுதவியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இனி உங்கள் சொத்துக்கான பட்டாவுடன் வரைபடத்தையும் ஒரு சேர பதிவிறக்கம் செய்து கொள்ளும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்திப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பிப்ரவரி மாதம் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாப் மாநிலத்திற்கு விளையாட சென்ற கபடி வீராங்கனைகள் சென்னை திரும்பியுள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள 179 நீதிமன்ற வளாகங்களில் சிசிடிவியை பொருத்த 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடிதம் எழுதியுள்ளது. திருவாரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் 286 மனுக்கள் பெறப்பட்டது. விழுப்புரத்தில் 133 கோடி ரூபாய் மதிப்பிலான 116 திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார்.
நடிகர் தனுஷ் அவர்கள் தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய கோரி நெட்ஃபிளிக்ஸ் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி அதிமுக கள ஆய்வுக்குழு ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதால் பழவேற்காடு மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் பள்ளிக் கல்வித்துறையில் 47,013 தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கோவை மருதுமலையில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய முருகன் சிலை அமைய உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். கொல்லிமலையில் இரவு வான் பூங்கா அமைப்பதற்கு முதற்கட்டமாக 44 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சனாதன தர்மம் குறித்து சர்ச்சைக்குரிய விதமாக பேசிய தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட 3 ரிட் மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தமிழகத்தில் வருகின்ற 30ஆம் தேதி ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் 31ஆம் தேதி கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் வீரர் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் ICCயின் 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த டெஸ்ட் வீரர் விருதை வென்றுள்ளார். 100 நாள் வேலை திட்ட ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்குமாறு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மனு அளித்துள்ளார். தமிழகத்தில் 1ஆம் தேதி நடைபெற இருந்த ஊரக திறனாய்வு தேர்வு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் 5 கோடி ரூபாய் செலவில் சமூக நீதி போராளிகள் மணி மண்டபத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார். தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி முருகன் சுவாமி கோவிலில் 3 நாட்களுக்கு பக்தர்கள் இலவசமாக சாமி தரிசனம் செய்யலாம் என்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிக்க திறன்மிகு வகுப்பறை திட்டத்தின் கீழ் 7 மாதங்களில் 22,931 ஸ்மார்ட் போர்டுகளை அமைத்து பள்ளி கல்வித்துறை சாதனை படைத்துள்ளது. போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பணபலன் வழங்க 206 கோடி நிதியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கியது. மத்திய அரசு ஊழியர்களுக்காக புதிதாக கொண்டுவரப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது என்று மத்திய நிதி அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான தேர்தல் முறைகேடு வழக்கின் மேல் நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. வக்பு வாரிய மசோதாவிற்கு 572 திருத்தங்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர்கள் பரிந்துரைத்துள்ளனர். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.